ஷேரோ இரவுக்குள் வந்த அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய நாள் நல்லா கடந்துட்டேன். இனி வரக்கூடிய நாள் நல்லா அமைய அந்த இறைவன் துணை நிற்பான். இறைவன் துணை இருந்தால் மட்டும் போதுமா? உங்களோட மனசு துணையும் வேணும்ல. இன்னைக்கு செஞ்ச கடின உழைப்புக்கு இந்த உடலுக்கும் மனசுக்கும் நீங்கள் கொடுக்குற காணிக்கை தான் தூக்கம். எல்லா மனவலியும் இன்னல்களையும் கொஞ்ச நேரத்துக்கு மறந்து நான் கூட்டிகிட்டு போகிற இந்த கதை நிறைஞ்ச கற்பனை உலகிற்கு வாங்க. எந்த யோசனையும் வேண்டாம். இந்த கதை உலகம்தான் இனி உங்கள் உலகம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கதை உலகம்தான் இனி உங்களோட உலகம். மனசை உறுதிப்படுத்திக்கோங்க. நாள் பூரா என் யோசனை, என் எண்ணம், இது எல்லாமே பலருக்காக நான் ஒதுக்கி வச்சுருந்தேன். ஆனால் இந்த இரவு எனக்கும் என் தூக்கத்துக்கும் மட்டும்தான்னு உணருங்க. மனசை லேசாக அமைதிப்படுத்திட்டு மெதுவாக நாம் கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் நம்ம கற்பனை உலகத்தில் காணாமல் போன நிலவொளிக்கு என்னாச்சுன்னு பார்ப்போமா? ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பழைய ஆலமரம் இருந்துச்சு. அதை பற்றி எல்லாரும் ஒவ்வொரு கதையாக சொல்லுவாங்க. ஒவ்வொரு பௌர்ணமி இரவும் அந்த மரத்தடியில் நிலவொளியே விழாதாமா. ஏன் அப்படின்னு யாருக்கும் சரியாக தெரியாது. அந்த கிராமத்தில் ஷேரோ அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை இருந்தான். அவனுக்கு எல்லா ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. அன்னைக்கு ஒரு பௌர்ணமி இரவு அவன் மெதுவாக அந்த ஆலமரத்துக்கு நடந்து போனான். வானத்திலேயோ பெரிய முழு நிலா பிரகாசமாக இருந்துச்சு. சுற்றியும் நிலவொளி. ஆனால் ஆலமரத்துக்கு கீழே மட்டும் தரை கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு. ஏன் இப்படி அப்படின்னு ஷேரோ ஆச்சரியப்பட்டான். அந்த நேரம் அருகில் இருந்த ஒரு வயதான தாத்தா மெதுவாக சிரிச்சாரு. இதை பார்க்கத்தான் வந்தியா அப்படின்னு கேட்டார். ஷேரோ தலையசைச்சிட்டே தாத்தா கிட்ட மெதுவாக சொல்கிறான் ஆமான்னு. இப்போ தாத்தாவோ ஷேரோ காதில் மெதுவாக சொல்கிறாரு மேலே பாரு. ஷேரோவும் மேலே பார்த்தான். ஆலமரத்தின் கிளைகள் ரொம்ப அடர்த்தியாக ஒன்றோடு ஒன்று பின்னி இருக்குது. நிலவொளி அந்த கிளைகளை தாண்டி கீழே வர முடியாமல் இருக்குது. அதனால தான்னு சொன்னார். ஷேரோ சிரிச்சுக்கிட்டே நான் வேற ஏதோ பெரிய ரகசியம்னு நினச்சேன். தாத்தா சொன்னார், வாழ்க்கையில் சில நேரம் பெரிய மர்மம் மாதிரி தோன்ற விஷயத்துக்கு ரொம்ப எளிமையான காரணம்தான் இருக்கும். அதனால் முதல்ல ஒரு விஷயத்தை மேலோட்டமாக பாருங்கள். எவ்வளோ தூரம் எளிமையான கண்ணோட்டத்தில் பார்க்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக பாருங்கள். விடை கிடைக்கலைன்னா கொஞ்ச நேரம் நினைவு ஓட்டத்தை ஸ்டாப் பண்ணி வேறு நிலையில் நின்று கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்கள். கண்டிப்பாக பதில் கிடைக்கும். சரி வாங்க, நாம் மறுபடியும் கிராமத்துக்கு போகலாம். நம்ம கிராமத்துக்கு வெளியே ஒரு பழைய மர வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் ஒரு வயசான தாத்தா மட்டும் வாழ்ந்து வந்தார். ஆனால் ஒவ்வொரு இரவும் சரியாக 8 மணிக்கு அவர் வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன எண்ணெய் விளக்க ஏற்றி வைப்பார். அப்போது அதை எல்லாரும் தினமும் பார்ப்பாங்க. ஆனால் ஏன் இந்த விளக்கை ஏற்றுறாருன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டே விட்டுருவாங்க.
ஒரு நாள் அந்த கிராமத்துல இருந்த ஷேரோங்கிற பையன் தாத்தாட்ட மெதுவா கேக்குறான், தாத்தா, இந்த விளக்கு யாருக்காக? தாத்தா சிரிச்சிட்டு உடனே அவரு பதில் சொல்லல. அவர் ஷேரோவை வீட்டு வாசலுக்கு அழைத்து கொண்டுட்டு போறாரு. சில நிமிடங்கள்ல ரெண்டு பேருமே அமைதியாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தூரத்துல ஒரு சின்ன நாய் மெதுவா நடந்து வந்துச்சு. அது நேரா அந்த விளக்க பார்த்துக்கிட்டே வீட்டை அடைஞ்சிருச்சு. தாத்தா மெதுவா ஷேரோ காதுல சொல்றாரு, இதுக்கு வயசாயிடுச்சு. இருட்டுல கண்ணு சரியா தெரியாதா? அதனாலதான் இந்த விளக்க நான் டெய்லி ஏத்தி வைப்பேன். இதுக்கு வீடு எங்கேன்னு அப்பதானே தெரியும்னு சொல்றாரு. ஷேரோ அமைதியா அந்த நாயை பார்த்துட்டு அவ முகத்துல ஒரு சின்ன புன்னகையா சிரிச்சிட்டு போயிட்டா. அந்த நாள்ல இருந்து விளக்க பார்த்தாலே அவளுக்கு அன்புதான் நினைவுக்கு வரும் போல. இப்ப புரியுதுங்களா? ஒரு சின்ன வெளிச்சம் யாரோ ஒருத்தருக்கு பெரிய நிம்மதியா இருக்கலாம்னு. வாழ்க்கையில இனி என்ன இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த வெளிச்சத்தை புடிச்சிட்டு பின்தொடர்ந்து போங்க. நாளைக்கு ஒரு பெரிய விடியல் இந்த வெளிச்சத்தோட முடிவுல உங்களுக்காக காத்திருக்கு. நல்லா தூங்குங்க. குட் நைட்.